வணக்கம் நண்பர்களே. முக்கியமான திமுகவின் மாஜி அமைச்சர் சிக்கினார். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அரசின் அங்கீகாரம் மற்றும் அனுமதிகளை பெற்றுத் தருவதா சொல்லி சுமார் 100 கோடி மோசடியில் ஈடுபட்டதா கைது செய்யப்பட்ட திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நட்சத்திர ஓட்டலில் மது விருந்து அளித்தது, டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பணம் வசூலித்தது உள்ளிட்ட தகவல்கள் போலீஸ் விசாரணையில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. சென்னை தீநகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திமுக பிரமுகரும் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் நிர்வாகியுமான PT அரசகுமார் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்மையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகள் தர உயர்வு, கூடுதல் வகுப்பறைகள் அனுமதிக்க கோரி கட்டிடத்திட்ட ஒப்புதல்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதா சொல்லி சுமார் 100 கோடி வரை வசூலித்து மோசடி செய்ததா சொல்லப்படுது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. விசாரணையில் கிடைச்ச தகவல் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்படும் திமுக PT அரசகுமாரை 27ஆம் தேதி கைது செஞ்சாங்க. மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புகழ் சிறையில் அடைச்சாங்க. இந்நிலையில் நீதிமன்ற அனுமதியோடு 5 நாட்கள் போலீஸ் காவலில் வச்சு தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் முக்கிய பதவிகளில் இருந்த சில அதிகாரிகள் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் லஞ்சத் தொகைகள் குறித்து தகவல் அளித்ததாக சொல்லப்படுது. இந்த தகவல்களின் அடிப்படையில் போலீசார் கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. விசாரணையில் மேலும் தெரிய வந்த முக்கிய தகவல் என்னன்னா, சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளிடம் இருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக பணம் பெறப்பட்டிருக்கான். இதற்கான வங்கி பரிவர்த்தனைகள் பதிவுகள் மற்றும் பிற ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வழக்கில் மேலும் பலரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும், தொடர்ந்து பல்வேறு முக்கியமான பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் மற்றும் சில MLAக்கள் இந்த விவகாரத்தில் சிக்கலாம் என சொல்லப்படுது. அதிகாரிகள் மற்றும் அரசகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதில் கிடைக்கும் ஆவணங்கள் மூலம் அடுத்த கட்டமாக பெரிய தலைகளை தட்டி தூக்க காவல்துறை தயாராகிட்டு வராங்களாம்.